நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். அண்மை செய்தி. நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முழங்கிடும் முத்துச்சின்னம் என அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நிதிநிலை அறிக்கையின் லட்சணை வெளியீடு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முழங்கிடும் முத்துச்சின்னம் என்று இந்த வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக நிதிநிலை அறிக்கைக்கான லட்சணையை வெளியிட்டது தற்பொழுது தமிழக அரசு. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே எனும் பழமொழிக்கேற்ப வரும் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னே முழங்கிடும் முத்துச்சின்னமாக இது விளங்கிடும் என்று தற்பொழுது தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரம் என்ன? நாளை காலை 10 மணிக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் தடைகளை தாண்டி 24, 25 என்ற பெயரில் தற்போது இந்த லட்சணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமாக முதல் முறையாக தமிழக பட்ஜெட்டுக்கு ஒரு லோகோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரதிதாசன் எழுதிய ஒரு கவிதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த ஏங்கிய காலம் நிறைவேறி இன்று தமிழ்நாடு உயர்கல்வியில் முன்னணி மாநிலமாக, மருத்துவத்துறையில் முன்னணி மாநிலமாக, தொழில்துறையிலும் முன்னணியில் இருப்பதாகவும் சொல்லி ஒரு கவிதையும் எழுதப்பட்டிருக்கிறது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்னும் பழமொழிக்கேற்ப வரும் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை முன்னே முழங்கிடும் முத்து சின்னமாக இந்த சின்னம் இருக்கும்னு சொல்லிட்டு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. நாளை காலை முதல் முறையாக தங்கம் தென்னரசு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டரா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தாரு. அவர் தற்போது கடந்த ஆண்டு அமைச்சரவை இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தங்கம் தென்னரசு இதற்கான பிரிப்பரேஷன் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு அதிகாரிகள், குறிப்பாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோரெல்லாம் இதுல தீவிரமாக ஈடுபட்டு இந்த அறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அதுல என்னென்ன இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பட்ஜெட் தாக்கல் நாளை செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட் உதயச்சந்திரன் முதன்முறையாக அவர் பினான்ஸ் செக்ரட்டரி ஆனது பிறகு செய்தியாளர்களும் சந்திப்பார். அதுல என்னென்ன புதிதாக இருக்கின்றது என்பது குறித்து அறிவிப்பும் இருக்கிறது. அருணா, தடைகளை தாண்டி என்னும் நிதிநிலை அறிக்கையின் லட்சணை வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ரமேஷ். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.